வருகிறந்திருக்கக்கூடிய மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு ஆ மணிகண்டன் மற்றும் மாநில சட்ட ஆலோசகர் திரு ராஜா அவர்கள் உள்ளிட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள், கல்வி மாவட்ட பொறுப்பாளர்கள், அனைத்து ஒன்றியங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒன்றிய பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஒரு இக்கட்டான சூழலில் இந்த விழாவை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். திரு ஜெயதீஷ் அவர்கள் சொன்னது போல நமக்கு அந்த ஓய்வூதியம் ஜிபிஎஃப் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கேள்வியுடைய ஒவ்வொரு நாளும் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய இந்த ஆசிரியர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக மற்ற உறுப்பினர்களை விட தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தினுடைய ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் ஆசிரியர் பணி ஒரு அறப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணி என்பதற்கு இணங்க அனைவரும் பொறுப்பாக செயல்படக்கூடிய உறுப்பினர்களைத்தான் நாம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய மதுசூதனன் அவர்கள் மிகவும் அமைதியாக எளிமையாக அந்த பள்ளியில் தன்னுடைய பணியை சிறப்பாக ஆற்றிக் கொண்டிருந்தார் என்பது நமக்கு தெரியும். அதே போல நம்முடைய நண்பர் திருநாவுக்கரசு அவர்கள் அவரை பற்றி சொல்லும்போது அவருடைய திறமையை சார் சொன்னாரு. நான் பள்ளியில படித்த அந்த அனுபவத்தை நான் ஒரு நிமிடம் நினைத்து பார்க்க தோன்றியது. ஆலங்குடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அந்த கணித ஆசிரியர் ஒரு கையால் எழுதுவார், இன்னொரு கையால் மேல்நிலையை அழித்து கொண்டிருப்பார், கண்ணால் எங்களையும் பார்த்து கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட அதே ஒரு பாணி நம்முடைய நண்பர் திருநாகரசு அவர்களும் அந்த திறமை படைத்தவராக இருந்திருக்கிறார். அடுத்து நம்முடைய கணேசன் அவர்கள் அறந்தாங்கி கல்வி மாவட்டத்தினுடைய இல்லந்தேடி கல்வியினுடைய ஒருங்கிணைப்பாளராக சிறப்பாக தன்னுடைய பணியை ஆற்றியவர். அதே போன்று நம்முடைய இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர் அது விளக்கமாக நம்மகிட்ட சொல்லலை. இருந்தாலும் இந்த வெயில் காலத்தில் அவர்கிட்ட நாம் கற்றுக்கொண்டது, டாக்டர்லாம் சொல்கிறாங்க வெயில் காலத்தில் 6 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி. இது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நிறைய பேர் அந்த வெயிலுடைய தாக்கத்தினால பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி நம்ம வெயிலில் அலைஞ்சிட்டு உடனே ஒரு கூல்ட்ரிங்க்ஸை வாங்கி குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சில நரம்புகள் செயல் போகுது அப்படிங்கிறது இது மாதிரியான அனுபவங்கள்லாம் நம்முடைய ஆசிரியர்களுக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. நம்முடைய பாதுகாப்பையும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். தொடர்ந்து நம்ம தேர்வு பணி, தேர்தல் பணி, இன்னும் விடைத்தாள் மதிப்பீட்டு பணி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு எங்களுக்குலாம். அப்படிப்பட்ட சூழலையும் இந்த விழாவை நம்ம நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் நடத்தணும். நம்முடைய பன்னீர்செல்வம் சார் மாநில துணை செயலாளர், அவருடைய பங்கு வெளியில தெரியாது. அவர் சங்கத்துக்கு எவ்வாறு சங்கத்தை தூக்கி நிறுத்தினார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியாது. மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர் என்கின்ற முறையில் எங்க 2 பேருக்கும் தெரியும். எப்பொழுதெல்லாம் நம்மளுக்கு நிதி நெருக்கடி ஏற்படுகிறதோ, நம்ம பொதுவாக சென்னையில் நடக்கக்கூடிய மாநாடு அல்லது செயற்குழு கூட்டம் அல்லது சாட்சிய போராட்டங்களுக்கு நிதி நெருக்கடி ஏற்படும் போது யாருக்குமே தெரியாம ஒரு குறிப்பிட்ட நிதியை கொடுத்து நம்முடைய அந்த சிறப்பா நம்ம போயிட்டு வர்றதுக்கு உதவுவார். அது மாதிரி சங்கத்தை வெளியில தெரியாம சங்கத்தை வளர்ப்பதற்கு உதவியவர். அப்படிப்பட்ட நண்பர் அவரும் இன்று ஓய்வு பெற்றிருக்கிறார். அவர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தினுடைய வாழ்த்துக்களையும் போற்றுதலையும் தெரிவித்துக் கொண்டு, நிச்சயமாக நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் நமக்கு அந்த ஓய்வூதியத்தை பெற்றுத் தருவார் என்பதில் ஒரு துளி கூட நமக்கு ஐயம் தேவையில்லை. அந்த ஒற்றை கோரிக்கைக்காகத்தான் நாம் ஜாக்டோஜியவே நம்முடைய கையில வச்சுட்டு இருக்கோம். அது பல பேருக்கு தெரியாது. கடந்த கால ஆட்சியில பேச்சுவார்த்தை நடைபெற்றது, ஈரோட்டில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அங்க எல்லாரும் அந்த ஜாக்டோஜிய போராட்டமே வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போன சமயத்துல ஒரு ஆளா ஒவ்வொரு சங்க தலைவர்களையும் அழைச்சு விளக்க சொல்லி அவங்களெல்லாம் இந்த ஜாக்டோஜிய போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு 2017 ஆரம்பிச்ச அந்த போராட்டம் அன்றைக்கு சிறப்பாக நாம் நடத்தியதன் காரணமாகத்தான் அன்றைய அந்த ஊதிய குழுவை நாம பெற்றோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீதிமன்றமே நான் நடைமுறைப்படுத்தணுமா இல்லை நீ நடைமுறைப்படுத்துறியா அப்படின்னு கேட்க வைத்தது நம்முடைய தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் என்பதை நாம் கர்வம் கொள்ளும். அதே போன்று நிச்சயமாக நம்முடைய முதல்வர் அவர்கள் நம்முடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதாகத்தான் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக நம்முடைய கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும்.
நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அன்னைக்கு நம்முடைய கலைஞர் அவர்கள் ஒரே கையெழுத்துல 53,000 பேரை வந்து பணி நிரந்தரம் பண்ணார் இல்லையா? அன்னைக்கு நாம வந்து 4,000 ரூபாயில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கு இந்த முதல்வர் சொல்றது போல அன்னைக்கு கலைஞர் வந்து உனக்கு 2,000 ரூபாய் சம்பளத்துல கூட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இருந்தா நம்ம என்ன செஞ்சிருக்க முடியும்? இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், சிறப்பாசிரியர்களுக்கு 2,000 ரூபாய் 2,500 ரூபாய் ஊதியத்தில் வந்து அதிகப்படுத்தி இருக்காங்க. இதே நிலைமை அன்னைக்கு நடந்த அப்படி நம்முடைய ஆசிரியர்களுக்கு என்று பார்த்து செய்தவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். அந்த நன்றி உணர்வோடு நாம் இருக்கிறோம். அந்த நன்றி உணர்வை இப்போதைய முதல்வர் அவர்கள் புரிந்து கொண்டு நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நம்மளுக்கு வந்து நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய பயணத்தை தொடர்வோம். நம்முடைய இந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு நம்முடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் இந்த அன்பளிப்பை வழங்கி விழா பேருரை ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்பேஸ் இல்லை, இடம் இல்லை. நீ எடுத்தலாம் போயிடலாம். லைட்டா மறிக்கிறேன் நீ அதெல்லாம் இல்ல வந்துருச்சு. உனக்கு இல்ல களத்துல